தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது மாசிலாமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைக்கரம் அவருடைய குடும்பத்தை நிறைவாக வழிநடத்தவும் மனம் விரும்புகிற மன்றாட்டை அவர் நிறைவாக பெற்று மகிழவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தகுதியான முறையில் திருப்பலியை கொண்டாட பாவங்கள் தடையாக இருக்கின்றன. தடையாக இருக்கின்ற பாவங்களை நம்முடைய மன்னிப்பினால் தகர்த்தெறிவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலைவணங்கி மன்னிப்பாஸ் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, என்றும் கன்னியான எங்கள் பாதுகாவலி புனித லூர்தன்னையின் பரிந்துரையா எங்களுக்கு என்றும் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்திலும் இருந்தும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதி நாங்கள் மகிழுறச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். தாவீதின் குடும்பத்திலிருந்து இஸ்ரேல் குலம் பிரிக்கப்பட்டது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனம் 29 32 முடிய, மீண்டும் 12 19 முடிய. ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமில் இருந்து வெளியே போனதும் சீலோவை சார்ந்த அகையா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்றை அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே அணிந்திருந்தனர். அப்பொழுது அகையா தாம் போர்த்திருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாய் கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ நான் சாலமோன் கையில் இருந்து அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டு இஸ்ரேலரின் நகர் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டு ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்த்தெழுந்த இஸ்ரேல் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இலவே இசையை புத்தகம் பக்கம் 20. உன்னை வாழ்த்தி
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 37 முடிய. மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 31 முதல் 37 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தாம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தான், அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கிடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது இயலாதவர் கேட்கும் பேச்சத்தவர் பேசும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். இயேசுவில் இனியவர்களே, இந்த இனிய தருணத்திலே ஆம், பணிவு, மரியாதை, இதை பற்றி ஒரு சில நிமிடங்கள் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நவீன காலத்தை பார்க்கிற போது பணிவு, தாழ்ச்சி, மரியாதை இதையெல்லாம் குறைந்து கொண்டிருக்கிற தருணமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஊரில் பார்க்கிற போது இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளைக்கு வழிபாடு நடக்கும். ஆகவே நம்ம பரஞ்சோதி அண்ணனையும் அவங்க தேசராஜன் அண்ணனையும் பொறுப்பாக இந்த வழிகாட்டு குழுக்குள்ள போட்டேன். இன்றைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அவங்க அந்த பசங்க கொடி மரத்தில் உட்காந்து கால் நீட்டிட்டு இருந்தாங்க. அண்ணன் போய் கூப்பிட்ட உடனே தம்பிமார்கள் ரொம்ப அழகாக சூப்பராக, அவங்களுக்கு இது முதல் முறையாக இருக்கலாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரலாம். அவங்க வழக்கமாக அது கொடிமரத்தில் இருந்தே பழகினவங்க. ஆனால் இன்றைக்கு அண்ணன் கூப்பிட்ட உடனே அழகாக பெரியவங்க வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு நல்ல மரியாதை கொடுத்து சூப்பராக, அதுவும் லைனில், இவ்வளோ லைனில் ஏற்கனவே பயிற்சி பெற்றவங்க கூட இப்படி வரிசை லைனில் உட்கார மாட்டாங்க. நீங்கள் அழகாக உட்காந்துருக்கு தம்பி. அண்ணன் நாளைக்கு தான் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தேன், அவங்க டியூட்டியில் இன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கைத்தட்டி அண்ணனுக்கும் தம்பிகளுக்கும் பாராட்டுகளை, வாழ்த்துக்களை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இதை பற்றி தான் இன்றைக்கு பேச ஆசைப்பட்டேன். பணிவு, மரியாதை, மகிழ்ச்சி. இது நவீன காலத்தில் பெரியவர் சொல்கிற சொல்லுக்கு நாம் மரியாதை கொடுக்காத சொல் என்பது இந்த நவீன காலத்தில் வருகிறது. மூத்தோர் சொல்லும் முதுநெல் கனியும் முன்னே அசக்கும், ஆனால் பின்னே அது இனிக்கும். அது சொல்கிற போது அது கசக்கிறது, சொல்கிற போது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. சொல்கிற போது இவர் சொல்லி நாம் எப்படி கேட்பதெல்லாம் இந்த காலத்தில் வந்துவிட்டது. முன்னர் இருக்கிற போது நான் குறுமடத்திலே சேர்கிற போது, குறுமடத்தில் ரொம்ப ஆர்வமாக போகும்போது ஃபாதர் சொல்கிறாங்க, நான் அன்பு சொல்லும் ஃபாதர் தான் எனக்கு பங்கு தந்தையாக இருந்தார்கள். தோப்பு உலகில் அவர்கள் பங்கு தந்தையாக, முதல் பங்கு தந்தையாக அன்பு சொல்லும் ஃபாதர் இருந்தார்கள். நான் ஃபாதர்கிட்ட போய் நான் ஃபாதர் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ரைட் போ, ஃபாதர் படிக்க போ. அவங்க வந்து முயலுக்கு 3 கால்னு சொன்னால் நீ என்ன சொல்லணும்? ஆமாம், முயலுக்கு 3 கால்னு சொல்லிடு. முயலுக்கு 2 கால் சொன்னால் 2 கால் சொல்லிடு. ஏதாவது செய்யணும்னா ஓடி போய் செஞ்சது. அப்படித்தான் ஒரு பயிற்சி கொடுத்தார்கள். ஏனென்றால் பெரியவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு அப்படியே கீழ்ப்படினோம். 3 கால்னா 3 கால்னு சொல்லிடு, 2 கால்னா 2 கால்னு சொல்லிடு, காலை இல்லைன்னா காலை இல்லைன்னு சொல்லிடு. அப்படித்தான் நான் போகும்போது, குறுமடத்துக்கு போகும்போது சொல்லி கொடுத்தார்கள். ஆகவே நான் இதே நிலையிலே போனேன். உள்ள போனோன்னு யாராவது முயலுக்கு எத்தனை கால்னு கேட்பாங்கன்னு நினைச்சேன். கடைசுவர கேட்கவும் இல்லை, ஒரு நாள் முயல் கறி கூட போடல.
அதை பற்றி கேட்கல. நான் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சு போனேன். மயிலுக்கு 3 கால்னா 3 கால், மயிலுக்கு 3 கால், மயிலுக்கு 3 கால், 2 கால் 2 கால் கேட்கல. அது எதற்கு? பெரியவர்கள் அதன் பிறகு சொல்வார்கள், என்ன ஃபாதர் பார்த்தா முழங்கால் போட்டு ஆசிரம் வாங்கிடு சிலவங்க சொல்லுவாங்க. இப்போ அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். அது ஒரு மரியாதை நிமித்தமாக அந்த மரியாதை என்பது இந்த நவீன காலத்தில் குறைந்து வருகிறது. பெரியவங்க பேசும்போது இடையில பேசுறது, இந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க பேசிட்டு இருப்பாங்க, அது பெரிய ஆள் மாதிரி பேசும். என் வீட்டில் அதிகமான செல்லம், அங்கே அன்னை மணியை முட்டைன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து எடுத்து குட்டிச்சோறு நல்ல தீனியை போட்டு புஷ்ஷுன்னு ஊத வச்சு, இது எப்படி இருக்கு? வெளியே வரும்போது வீட்டில் உள்ள மாதிரி வெளியே பேசப்படுது. வீட்டில் என்ன நடக்கும்? அப்பா கொஞ்சம் பேர் சொல்லி கூடுது, ஏ பிரான்சிஸ் வா, யார? அப்பாவை. ஃபாதர் பேரு சரி. அப்படி வீட்டில் அம்மாவை அம்மா பேரை சொல்லி இங்க வா அவங்க. இவங்களும் நல்லா பேசுறாள், நல்லா பேசுறா, வைப்பா ஆப்பு, உனக்கு நல்லா பேசுறாரு, வைப்பா ஆப்பு, அம்மா ஆப்பு வைப்பா. அப்ப அப்படி வீட்டில் வளர்ப்பு என்பது பிள்ளைகளை பணிவு இல்லாம, ஒரு மரியாதை உள்ள உணர்வு இல்லாம, தாழ்ச்சி இல்லாம, நிறைய இடத்துல வெளியே போகும்போது அட்ஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிட்டு. பார்த்தீங்களா? நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க, வெளியே வரும்போது ஒரு துன்பத்தை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டில் 5 பேர். எங்க அம்மா திசோலை சந்தை போயிட்டு வருவாங்க. திசோலை சந்தை போயிட்டு வரும்போது அந்த வெள்ளிக்கிழமை தான் திசோலை சந்தை. நான் ஸ்கூல் போயிட்டு வெளியே விளாண்டுட்டு இருப்பேன். விளாண்டு இருக்கும்போது ட்ரக்கர் வரும். ட்ரக்கர் வரும்போது திசோலை சந்தை போயிட்டு வந்தாங்க. முன்னாடி ட்ரக்கர் தானே, ட்ரக்கர் மினி பஸ் ஆக்குனாங்க. மினி பஸ் அதுக்கு ஒரு தனி சொந்தக்கார ஆகி போச்சு எல்லாருக்கும். அப்போ ட்ரக்கர் வரும்போது பார்த்துட்டு கொஞ்சம் விளையாட்டு நடக்கும். ட்ரக்கர் வரும்போது வண்டிக்கு கண்டுப்போம், அம்மா இறங்குறாங்களா, இல்லை இறங்கலன்னா இன்னும் விளையாட்டு நடக்கும். இறங்கிட்டாங்கன்னா ஓட்டம், எல்லாரும் ஓடுவோம். நாங்கள் 5 பேருக்கு 3 வடை தான் வரும், அதை தான் ஷேர் பண்ணி சாப்பிடணும். இப்போ 1 புல் 2 புல்ல 10 வடை குத்து குத்து குத்துன்னு குத்து, அது பிறகு குத்துது. அப்போ வெளியே வரும்போது வெளியே அந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணணும், துன்பம் வரும், இந்த இதெல்லாம் நம்ம இதே மாதிரி சூழல் வரணும்னு தெரியும். இப்போ எல்லாம் வளர்ந்துட்டு வெளியே வரும்போது என்ன ஆகுது? ஸ்கூலில் ஒரு வார்த்தை சொல்ல முடியல. அன்னைக்கு ஸ்கூலில் டீச்சர் மிஸ் நீ நல்லா ஒழுங்காக படிக்கல, ஒழுங்காக சரியாக படிக்கணும்னு முன்னாடி பெஞ்சில் ஏற்றி விடுவாங்க, மிளகாய் பிடிச்சி கண்ணில் ஊற்றுவாங்க, கரெக்டில் கால் போடணும், இப்படி முடிய பிடிச்சிருப்பாங்க, எவ்வளோ அநியாயம் பண்ணுவாங்க நம்மளை ஸ்கூலில். இப்போ அந்த பிள்ளைய லைட்டாக ஒரு பெஞ்சில் யார சொல்லிட்டாங்களாம், அவமானம் தாங்க முடியலையாம். நேராக வீட்டுக்கு போச்சான், கதவை போட்டிச்சான், மண்ணெண்ணெய் தூக்கி ஊற்றிச்சான், தீயை போட்டிச்சான், செத்து போச்சு. அப்போ இதை எப்படி தாங்க முடியாத ஒரு சொல் வெளியே இந்த அவமானங்கள், இழிவுகள், இவற்றெல்லாம் பிள்ளைங்க தாங்க முடியல. ஏன்னா வீட்டில் நல்ல பிராய்லர் கோழி மாதிரி வளருது. பிராய்லர் கோழி வெயில் வரும்போது எப்படி ஆயிரும்? சூங்க அப்படின்னு தலையாசிக்கும். அப்போ அதே மாதிரி நிறைய பிராய்லர் கோழி நடமாடுது. கை நடமாடுறது இப்படியே தான் போகும். இதான் பிராய்லர் கோழி. அந்த சூழல் என்பது வீட்டில் பிள்ளைகள் வளர்ப்பு பணிவு இல்லாம, ஒரு மரியாதை பேச விடாம, பொது இடத்துல எப்படி பேச தெரியாம, நண்பர் பெரியவங்க வரும்போது வீட்டில் நம்ம போன வச்சுருங்களேன், எந்த பிள்ளையாவது வாங்க ஃபாதர் வாங்க அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளையாவது சொல்லுதான், செல்போனை பார்த்துக்கிட்டாக்கு, இல்லைன்னா 3 பிள்ளையார் மாதிரி இருக்கு, அப்படியே இடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படி இருக்கு. ஒரு வார்த்தை முன்னாடி உள்ள சின்ன பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு வாங்க அந்த உறவு சொல்லி அழகா கூப்பிடும். இப்போ உறவும் கிடையாது, எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு மாறி போச்சு. அப்ப பிள்ளைகளை ரொம்ப சிறப்பா வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. அதை தான் அன்னை மரியாளுடைய பெற்றோர் யாரு? சுவக்கின் அன்னம்மாள். நல்லா வளர்த்து கோயிலில் போட்டு வளர்த்து எடுத்து அதுக்கு ஒரு ரொம்ப கீழ்ப்படிதலாம், கடவுள்கிட்ட பேசுறது, பெரியவங்கிட்ட பேசுறது, இறைவாக்கிட்ட பேசுறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக அவள் சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு அதான் நம்ம தாய் பணிவா இல்லைன்னா பிள்ளைங்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. தந்தை ஒரு மரியாதைக்கு வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொன்னா எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகள் உருவாவது என்பது நம்முடைய கையில் இருக்குது. அதுக்கு ஏற்றவாறு கண்டிப்பா உருவாக வேண்டும். அதற்கு முயற்சி எடுப்பது கண்டிப்பானது, அவசியமானது. அப்ப அதை நம்ம குடும்பத்துல பிள்ளைகளை சொல்லி கொடுக்கும்போது நன்றா இருக்கும். அதான் சொன்னாங்க,
முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும். அப்போ அது என்ன பேச்சு பேசுறா, தெரியாமல் பேசிட்டீங்க பிள்ளை, நீங்கள் சிரிச்சுட்டு போயிருங்க. சில பிள்ளைங்க நல்லா வீட்டில் போய் நல்லா அழகாக சொல்லுவாங்க, நீ அப்படி பேசிக்க கூடாது வீட்டில் போய். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், ஆமாம் நம்ம பேசுறது தப்புன்னு தெரியும். சிலர் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, என் மகன் நல்லா தான் பேசுகிறாங்க, அது எல்லாம் ஆப்பு மாப்பு இருக்குது. அப்போ அதை ரொம்ப தெளிவாக புரிந்து செயல்பட வேண்டும். அப்போ இன்றைக்கு சிறப்பான விதத்தில் நம்ம ஒரு சில பெரியவராக இருந்து கூட நீங்கள் வந்து உங்களுக்கு 40 வயசு இருக்கும், உங்களோட பெரியவங்க 60 வயசு இருப்பாங்க, அவங்ககிட்ட கூட மரியாதை இல்லாமல் இருக்கலாம். சிலது மரியாதை இல்லாமல் எப்படி ஆகுறாங்க, தங்களுக்கு படிப்பு வந்தோடனே மரியாதை இல்லாமல் ஆயிடுறாங்க, பணம் வந்தோடனே மரியாதை இல்லாமல் ஆயிடுறாங்க, கொஞ்சம் வீடு கட்டோடனே மரியாதை இல்லாமல் ஆயிடுறாங்க, ஒரு சைக்கிள் வாங்கியிருப்பாங்க ஒரு மரியாதை இல்லாமல் ஆயிடுவாங்க. இப்படிலாம் நடக்கு. அப்போ அதை 1000 தான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க அவங்களுக்கு கொடுத்த மரியாதை. சில வார்த்தைகள் அவன் இவன் சொல்றது, அவ இவா எத்தனாம் கிளாஸ் பிள்ளை சொல்லுது, 3ஆம் கிளாஸ் பிள்ளை சொல்லுது. யார 30 வயசு ஆளை பார்த்து, இல்லை 60 வயசு பாட்டியை பார்த்து. அப்படி வார்த்தை தெளிவாக மரியாதையா அவங்க வந்தாங்க, வீட்டுக்கு போனாங்க. சண்டைக்காரங்களா இருந்தாலும் சேக்குக்காரங்களா இருந்தாலும் எப்படி தான் சொல்லணும், வாங்க போங்க. இந்த வார்த்தைகளை நம்ம சரியா பயன்படுத்தி அதை வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை என்பது நம்ம அர்த்தமா இருக்கு. அதை கடைபிடிப்போம். இன்றைக்கு நம்ம கிட்ட குறைவா இருக்கு, நல்ல நிறைவா இருந்தால் நல்லது. சிலர் எல்லா சூழ்நிலையுமே ரொம்ப மரியாதை இருப்பாங்க, ரொம்ப பணிவா பேசுவாங்க, அது வெரி குட். இல்லைதான் இந்த பண்பை இன்றைக்கு நம்ம வளர்த்துக்கொள்ளணும். இன்னைக்கு 8ஆம் தேதி எத்தனாம் தெரியல 2 ஆமா 8ஆம் தேதி. இப்போ 8ஆம் திருவிழாவில் சிறப்பா நம்ம அதை கற்றுக்கிடுவோம். கடவுள் நம்ம ஆசிரியப்பார். குறைவா இருக்கவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளும், கடவுள் தருவார். குறைவா இருக்க கடவுளே, அதான் உண்மையை சொல்லிடணும். நான் யாரையும் மதிக்க மாட்டேங்க, நான் பேசுகிற பேச்சு சரியில்லை, முன்னாடி நல்லா தான் இருந்தேன், இப்போ பேசுகிற பேச்சு சரியில்லை, என் பேச்சு மிதமிஞ்சி போகுது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி வச்சா போதும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து வெளியே ரிப்போர்ட் போட்டுடலாம். உங்களை பற்றி தெரியும், டாக்டர் போனால் தெரியாது. இப்படி வச்சா போதும் எக்ஸ்ரே ரிப்போர்ட் வெளியே வந்துடும். கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக தெரியும். எக்ஸ்ரே எதில் பதிவாக இருக்கும், கையில் பதிவாக இருக்கும். இப்படி வச்சுட்டு எடுத்தால் போதும், இந்த பாருங்க என்னை பற்றி எல்லாம் வந்துட்டு, நீங்களும் வச்சா கரெக்டாக வெளியே வந்துடும். அப்போ அதை தெளிவுபடுத்தி கடவுள் ஆண்டவரை நான் இன்னும் பின்னோக்கி இருக்கேன், முன்னோக்கி வரணும். முன்னாடி நல்லா தான் இருந்தேன், இப்போ கொஞ்சம் பின்னாடி போயிட்டேன், நான் முன்னாடி வர ஆசைப்படுறேன். நீங்கள் எல்லாரையும் முன்னாடி கொண்டு போகிற கடவுள், பின்னாடி கொண்டு போகிற கடவுள் இல்லை. இந்த மனிதர்கள் பின்னாடி கொண்டு போவாங்க, ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் முன்னாடி தான் கொண்டு போவீங்க. என்ன கொண்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மன்றாடி நம்ம முன்னாடி போவோம். கடவுள் நம்ம ஆசிரியப்பார். ஆமென். இலவேசே புத்தகம் பக்கம் 37. அன்பிற்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, எங்கள் இறை பற்றி நீ காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவூறு நாங்கள் எங்கள் பாதுகாவலி புனித லூர்தனையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி அருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகச் சிறப்பாக எங்கள் பாதுகாவலி புனித லூர்து அன்னையை நினைவூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகிறேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூரின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகும்படி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தி பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைகூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான தூய லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மக்களை நல்ல பண்பை தாரும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் எழுந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவர் நல்ல பண்பை தாரும். மரியாதை, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பொறுமை, சகிப்புத்தன்மை, துன்பங்களை தாங்குதல், இந்த நல்ல பண்புகள் எல்லாம் எனக்கு தாரும் இயேசுவே என்று சொல்லி இயேசுவை நோக்கி சத்தம் உயர்த்தி கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காம் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூரலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளிக்கிறேன். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, எல்லாரும் முழங்கால் படிடும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இலவே இசைய புத்தகம் பக்கம் 48. என்னோடு நின்று என்னை
பொறுத்துக்கொள்ள இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்கிற திரு மாசிலாமணி குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றிகளை கைத்தட்டி சிறப்பானவை தெரிவித்து மகிழ்வோம். இன்றைக்கு அழகாக இந்த திருப்பலி நிறைவேற்றுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறீர்கள். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கு இந்த இடம். அதன் பிறகு இந்த மைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதன் பிறகு பீடம் நல்லா அழகாக ரெடி பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே அருமையாக நீங்கள் அமர்ந்திருக்கிற விதம் ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நாளைக்கு இதே போல் நீங்கள் அமர்ந்து ஆண்டவரை வழிபட்டு ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இதே போல் நல்ல அருமையாக யாருமே பேச நல்ல அழகாக நின்று அல்லது அமர்ந்து அழகாக இருப்பது ரொம்ப சந்தோஷம். நம்ம யாராவது பேசணும்னா மற்றவங்களை ஆண்டவர் தொடுறதுக்கு அவங்க கூட ஆண்டவர் பேசுறதுக்கு நம்ம தடையாக இருப்போம். அதனால் நம்ம பார்க்காம நல்லா நீட்டாக பூசையை பார்த்துட்டு இருந்தீங்க. நாளைக்கு இதே போல் சிறப்பாக செய்த உங்களை மிகவும் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு நிறைய பேருக்கு வருவாங்க, நம்ம மக்கள் எல்லாரும் வருவாங்க. எல்லாருமே வந்து கடவுளை வழிபட நாம் எந்த விதத்திலும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. அதற்கு உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாள் எல்லாமே அருமையாக ஏற்பாடு செய்து போல நாளைக்கும் இந்த சப்பரத்தை ஜோடனை செய்வது, நம்முடைய சப்பர அறையை ஜோடனை செய்வது, இதையெல்லாம் சிறப்பாக செய்தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே நேரத்துக்கு சரியாக இருக்கணும். இன்றைக்கு லேட்டான மாதிரி நாளைக்கு நினச்சிடாதீங்க. முந்தான நாள் லேட்டான மாதிரி நாளைக்கு நினச்சிடாங்க. இப்போ ரெண்டாவது நாள் லேட்டான மாதிரி நாளைக்கு நினச்சிடாங்க. நாளைக்கு கரெக்டாக டைமுக்கு நான் வெளியிருந்து ஃபாதர் வருவாங்க. வேறு நமக்கு இது முடிஞ்ச பிறகு சாப்பிடணும், சப்பரம் இருக்குது எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் இந்த வருஷம் நம்ம பிளான் படி 10 மணிக்கு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். 10 மணிக்கு எடுக்கணும். எல்லாருமே நீங்கள் முழிச்சிருப்பீங்க. அந்த வழக்கமாக அந்த பக்கம் வந்து தான் வெடி போட்டு எழுப்பொண்டிருக்காங்க. அதனால் இதற்கு முன்கூட்டி எடுக்குன்னு சொல்லி நம்ம நிர்வாகத்தில் எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க பெரியவங்கெல்லாம். நல்லா அது நல்லது. அது சிறப்பாக முன்கூட்டி வருவது ரொம்ப நல்லது. நம்முடைய சப்பரம் முதல் முறையாக இது பல வருடங்களுக்கு நம்முடைய 40 வருட ஒரு கனவு அது இப்போது நிறைவேறிருக்கிறது. அதனால் நம்ம லூர்து அன்னையே எல்லா இடங்களும் கொண்டு போய் மக்களை பார்க்க வைத்து பஞ்சம் பசி பட்டினி வறுமை எல்லாம் நீங்க வச்சு நம்ம சிறப்பாக வாழ வைக்கிறது. நம்முடைய லூர்து அன்னை நம்ம எப்படி அழைக்கிறோம்? அதில் எழுதிப்பட்டிருக்கு பாருங்கள், கல்வெட்டில் எழுதிப்பட்டு பாருங்கள். வரங்களை வாரி வழங்கும் வடக்கு ஜன்னார்னு லூர்து அன்னை. நம்ம லூர்து அன்னை எப்படி அழைக்கிறோம்? வரங்களை வாரி வழங்கும் லூர்து அன்னை. சொல்லுங்க பார்ப்போம். வரங்களை வாரி வழங்கும் வடக்கு ஜன் லூர்து அன்னை. அப்போ ரைமிங்காக வரும்போது வரங்களை வாரி வழங்கும் வடக்கு ஜன்னும் புனித லூர்னு அது ரைமிங்காக வரும்போது அந்த வடக்கு ஜன்னு சேர்த்துட்டு நம்ம ஊரையும் சேர்த்துட்டோம்னா கரெக்டாக வரும். நீங்கள் கேட்கும்போது எங்கள் மாதா எப்படிப்பட்ட மாதா? வரங்களை வாரி வழங்கும் வடக்கு ஜன்னார்னு புனித லூர்து மாதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும். அந்த வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்க போகிறாங்க, வாரி வழங்க போகிறாங்க நாளைக்கு. அப்போ அதை சிறப்பாக மக்கள் பெறுவதற்கு நம்ம எல்லாம் ஏற்பாடு செய்கிறோம். அதை நீங்கள் ஏற்பாடு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளி. நாளைக்கு வழிபாடு முதல்ல 6:30க்கு ஜெபமாலை 7 மணிக்கு 6:30க்கெலாம் ஃபாதர்ஸ் வந்துடுவாங்க. 7 மணிக்கு இங்கே ஆரம்பிப்போம், ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது 1 hour 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அதன் பிறகு சப்பரத்தை ஃபாதர் மந்திரிக்கிறாங்க, சப்பர அறையும் மந்திரிக்கிறாங்க. அதன் பிறகு சாப்பாடு உங்களுக்கு எத்தனை மணிக்கு முடியுது? 8-9 மணிக்கு முடிஞ்சுன்னு வச்சுங்களேன். 9 hour எடுத்துக்கோங்க. 10 மணிக்கு நம்ம அழகாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் போய் மக்கள் எல்லாம் நிறைய கூட்டமாக இருக்குது, நல்லாயிருக்கும். அதன் பிறகு 10ஆம் திருவிழா காலையில் வழக்கமாக இருக்கும். இதற்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால நம்ம மாலையில் வச்சிடும். மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு அதுவும் டைமுக்கு ஆரம்பிச்சிடும். நம்மளுக்குள்ள ஒன்று அப்படி இப்படி இருந்தோம். வெளியிருந்து ஃபாதர் வரனால அப்படி இப்படி இருக்க முடியாது, அப்படிதானே? உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த பழைய இதை கால்குலேட் பண்ணிடுறாங்க. ஏன் ஃபாதர் 6:30 7:30 வருவார் அது நினச்சிடுறாங்க. இந்த 2 நாளும் கரெக்டாக நடக்கும். நீங்கள் கொஞ்சம் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க தெரியும். அதனால் கரெக்டாக அது வந்து கரெக்டாக டைம் நடக்கும். 2 நாளுமே கரெக்டாக டைம் நடக்கும். அப்போ அதில் வந்து 7 மணிக்கு அதான் 6:30 ஜெபமாலை 7 மணிக்கு தொடங்குது, 8 மணிக்கு முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு கலை நிகழ்ச்சி இருக்குது. இளங்குளம் பங்குலேருந்து பிள்ளைங்க வராங்க, வந்து கலை நிகழ்ச்சி இருக்காங்க. நம்ம ஊரில் அவங்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்காங்க. ஊரில் வர்ற பிள்ளைங்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்காங்க. அப்போ அது பெரிய மனசு. நாளைக்கு நமக்கு உதவி செஞ்சவங்க மற்ற ஊரில் உள்ள ஆலை நிர்வாகிகள் கூட்டணும் அப்படிங்களா, அவங்களுக்கு நம்ம ஊரில் உள்ளவங்க பொன்னாடை போற்றி அவங்களை கௌரவப்படுத்துகிறாங்க. அதுவுமே ரொம்ப பெருசிய மனசு. அதனால் அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி முதல்ல ஒரு பாராட்டு சொல்லி வாழ்த்துக்கள். நாளைக்கு எல்லாரும் சிறப்பாக வந்து இறையாசி பெற உங்களை மீண்டும் ஒரு முறை அழைக்கிறேன். இதுவரை நடந்த காரியங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்ம நல்ல காரியங்களை செய்து
இறை அருள் வளர உங்களை அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனே தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறு நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துடர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.